வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 25. இப்போ நம்ம இளவரசருக்காக ஒரு மாளிகை ஒன்று கட்டிட்டு இருந்தாங்கல்ல, பாண்டரங்கம், அதை காட்டுறாங்க. இப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்துவன் சரி பார்த்துட்டு இருக்கான், எல்லாமே கரெக்டாக வந்துருச்சான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் நம்ம திசை வேளாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாளிகைக்குள்ளே வராரு. அவருடைய நெஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை முடியாக இருக்குது. அவர் வரக்கூடிய அந்த வருகையை பார்க்கறதுக்கே அங்கே மாணவர்கள் கூடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நடுவில் இப்போ நம்ம திசை வேளார் அந்த மாளிகைக்குள்ளே வராருங்க. அவர் வந்தவுடனே அந்த மாளிகையினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களெல்லாம் பார்க்கறக்கு ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. இங்கே அந்துவன், அதுக்கப்புறம் அவங்களுடைய மாணவர்களெல்லாம் நின்று அவர் என்னத்தை தான் பார்க்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவர், ஆமாம் மேலே எந்த காலத்தை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம இளவரசர் புதிய வெப்பன் இருக்கார்ல, அவர் பிறந்த நாள் தான் காலமாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்துவன் சொல்ல, அட பாவிகளா, புதிய வெப்பன் பிறந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிலாவும் இல்லாமல் சூரியனும் இல்லாமல் ஒரு மாதிரி காலை பொழுதுல வந்து பார்த்தோன்னா நம்ம புதிய வெப்பன் வந்து பிறந்திருக்கான். எப்போவுமே வந்துட்டு காலத்தில் நிலா மறைஞ்ச உடனே வந்து பார்த்தோன்னா சூரியன் வந்துருமா, சூரியன் மறையிறக்கும் போதே வந்து பார்த்தோன்னா நிலாவும் வந்துருமா. அது ரெண்டுமே இல்லாத ஒரு பொழுதாக பார்த்து தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம புதிய வெப்பன் பிறந்திருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் மாடத்தில் வரையப்படலை. அந்த மேல் மாடத்தில் ஒரு ஓரத்தில் நிலாவை வந்து பார்த்தோன்னா வரைஞ்சிருக்காரு நம்ம அந்துவன். அதை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு நம்ம திசைவேலர். அதுக்கப்புறம் இப்படி தான் வரைய சொல்லி கொடுத்தானா உனக்கு ஒரு திசையை கூட கணிச்சு உனக்கு வரைய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே அந்துவன் இருந்துட்டு, மன்னிச்சிருங்க ஐயா, நாங்கள் வந்து உடனடியாக அதை சரி பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்தது வேணிற்கால பள்ளியறை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திசைவேலர். அது மேல் மாடத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்துவன் சொல்ல, உடனே திசைவேலர் வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு ஏறி மேலே போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம அந்துவன் என்ன நினச்சான்னா, எப்படி இருந்தாலும் வயசானவர் படிக்கட்டு ஏறி மேலே எல்லாம் போக மாட்டார், மாணவர்களை தான் அனுப்புவாருன்னு நினச்சான். ஆனால் திசைவேலரே வந்து பார்த்தோன்னா இப்போ மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாருங்க. இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய, அதாவது பாண்டிய நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு தலைமை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தான் முசுகுந்தர் அப்படிங்கிறவர். அதாங்க நம்ம வாசல் தளபதி மாரையன் கூட ஒரு தடவை போயிட்டு தளபதி தேடுறதுக்காக வெள்ளிக்கொண்டார் கூட தேரில் போவான்ல, அந்த ஆள் தான் இந்த வெள்ளிக்கொண்டார். அந்த வெள்ளிக்கொண்டார்கிட்ட இந்த தலைமை அமைச்சரான முசுகுந்தார் அப்படிங்கிறவர், ஆமாம் ஏதோ ஒரு பாகன் வந்துட்டு யானையை விட்டு வாசல் தளபதியை கொலை பண்ணிட்டானாமே, அது என்ன விவகாரம், அதை கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம வெள்ளிக்கொண்டார் இருந்துட்டு, இல்லைங்க அதெல்லாம் அப்படியே முடிச்சு விட்டாங்க, அதெல்லாம் அவங்களே விசாரித்து நைட்டோட நைட்டாக முடிச்சு விட்டாங்க, இதுக்கு மேலே அதை கிளற வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த மாதிரி இந்த நாட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு திருமணம் நடக்க போகுது, அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு யானை அடிபட்டு ஒருத்தர் இறந்து போயிருக்கான், அந்த ஒரு கேஸை விசாரிக்காமே நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி விசாரிக்காமல் விட்டால் நாலு படம் பின்னாடி வந்து பார்த்தோன்னா பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி பாண்டிய தேசம் ஒரு மிகப்பெரிய கொலையை மறைச்சிருக்காங்கங்கிற ஒரு பிரச்சனை வந்து பின்னாடி பேசப்படும். அதனால் கையோட கையை இப்போவே விசாரித்து அதுக்கான தண்டனையை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த தலைமை அமைச்சரான முசுகுந்தர் அப்படிங்கிறவர். அதனாலே வந்து பார்த்தோன்னா இப்போ கேஸை விசாரிக்கிறதுக்காக அவரே இறங்கி வந்துடுறாரு அந்த முசுகுந்தர் அப்படிங்கிறவர். இப்போ நம்ம வெள்ளிக்கொண்டாரும் முசுகுந்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை கேஸை விசாரிக்கிறதுக்காக அங்கே வராங்க. எங்கே வராங்க அப்படின்னா அரண்மனை வாசல் கிட்ட தான் வராங்க. ஆக்சுவலாக இவங்க விசாரிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த மாளிகையவே கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த பாண்டரங்கத்தையே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம திசைவேலர் வந்துட்டு அந்த வேணிற்கால பள்ளி அறையை போய் பார்க்குறாரு. அங்கே போய் மேலே பார்த்தோம்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருடைய பிறந்தநாள்னா நம்ம பொற்சுவை இளவரசுடைய பிறந்தநாளை வந்து பார்த்தோன்னா மேலே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த செவ்வாய் கிரகம் வந்துட்டு ரொம்ப சிவப்பு நிறத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குமா. ஆனால் நம்ம அந்துவன் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு மாதிரி லைட்டான சிவப்பு வர்ற மாதிரியான ஒரு கலர் அடித்து வச்சுருக்காரு. உடனே நம்ம திசைவேலர் பார்த்துட்டு, ஆமாம் எந்த பூவிலிருந்து அந்த சிவப்பு நிறத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க ஒரு பூவுடைய பேரை சொல்கிறாரு. அதானே பார்த்தேன், அந்த பூவிலிருந்து எடுத்தால் சிவப்பே ஒழுங்காக வராது, நீ இந்த பூவிலிருந்து எடுத்து அடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பூ பேரை சொல்கிறாரு. உடனே அந்துவன்றது அப்படியே ஆகட்டும் ஐயா, நான் அந்த சிவப்பு நிறத்தை அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா திசைவேலர் அந்த பள்ளியறையிலிருந்து வெளியே வர்றப்போ நம்ம அந்துவன் இருந்துட்டு, ஆஹா தப்பிச்சோம், இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் தான், பரவாயில்ல இதை நம்ம எப்படியோ ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம திசைவேலர் இருந்துட்டு கீழே செவுத்தை பார்த்துட்ருக்காரு. செவுத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பூ ஒன்று வரையப்பட்டிருக்கு. அந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உத்து பார்க்குறாரு நம்ம திசைவேலர். உத்து பார்த்துட்டு இது என்ன பூன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல, எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்துவனுக்கு அது என்ன பூன்னு தெரியும், ஆனால் அந்த பேர் சொல்லி தப்பாக்கிது போயிடுச்சுன்னா மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரும் அடக்கமாகவே இருந்துக்கிறாரு. ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் அழகான இதழ்களோட அந்த பூ வந்து பார்த்தோன்னா இருக்குது. அது என்ன பூன்னு கேட்டால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. உடனே ஒரு மாணவன் மட்டும் சொல்கிறான், நெருஞ்சி பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம திசைவேலர் வந்துட்டு நெருஞ்சி பூ கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு.
அப்பதான் நம்ம அந்தோன் இருந்துட்டு ஆஹா நாமளே சொல்லியிருக்கலாம், அது கரெக்டு தான் போலேங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அந்தோன். இப்போதான் அந்த நெருஞ்சி பூ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு. அதாவது சூரியன் வந்து அது எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த சூரியனை பார்த்தா மாதிரி தான் அந்த பூ இருக்குமா. இப்போ சூரியன் வந்து மேற்கில் வந்துச்சு அப்படின்னா அந்த பூ வந்துட்டு பார்த்தோன்னா மேற்கு பக்கமாக தெரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் கிழக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த சூரியன் வரும்போது அந்த பூ வந்துட்டு கிழக்க பார்த்தா மாதிரி இருக்குமா. இந்த சமயத்தில் அந்த பூ வந்துட்டு சூரியனால் ஈர்க்கப்பட்ட ஒரு காமப்பூ அப்படின்னுமே சொல்லுவாங்க அந்த பூக்கு. அந்த மாதிரியான ஒரு பூவை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சது ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு. ஆஹா இவ்வளோ பாராட்டுறாரு, இந்த பாராட்டெல்லாம் நாமளே வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்தோனுமே கவலைப்படுறான். ஆனால் திடீர்னு அந்த திசைவாளர் இந்த பூவில் ஒரு பிழை செஞ்சுருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் திருத்துன்னு முடிக்கிறாங்க, என்னடா அதுக்குள்ளே பிழையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன பிழை அப்படின்னா அந்த பூ வந்துட்டு இப்போ மேலே பார்த்தா மாதிரி இருக்காமா. மேலேன்னா அதாவது சூரியன் மேலே இருக்கும்போது தான் அந்த பூ வந்துட்டு மேலே பார்த்தா மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இவங்க மேலே என்ன வரைஞ்சி வச்சுருக்காங்க, ஒரு இருட்டில் நிலாக்களும் நிறைய கிரகங்களும் தெரிகிற மாதிரி தான் மேலே வரைஞ்சி வச்சுருக்காங்க. மேலே சூரியனே இல்லை. சூரியனே இல்லாத ஒரு இடத்துல இந்த பூ வந்து பார்த்தோன்னா மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சது ஒரு பெரிய தப்பு. மேலே சூரியனே இல்லை, கீழே மட்டும் சூரியன் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க, அது தப்பான விஷயம். அந்த பூவை வேறு பக்கமாக பார்க்குற மாதிரி மாற்றி வரைஞ்சி விடுங்கன்னு சொல்கிறாரு நம்ம திசைவேலர். அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் ஆடி போயிடுறாங்க, என்னடா இந்த அளவுக்கு இந்த மனுஷன் நோட்டீஸ் பண்ணுறாரு, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாரு, அவ்வளோ கச்சிதமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் ஆடி போயிடுறானுங்க. இப்போ இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது ஆப்போசிட்டில் அந்த பக்கம் அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அதாவது யானையை ஏற்றி கொலை பண்ணான்ல, யானை ஒருத்தனை கொலை பண்ணிச்சல்ல, அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த முசுகுந்தர் அப்படிங்கிற தலைமை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறாரு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. யார், அந்த யானை பாகன் அவனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோட்டை தளபதியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிழவன் அந்த யானை போய் கொலை பண்ணிட்டு வந்தான்ல ஒரு கிழவன், அதாவது அந்த யானைகளுக்கெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தான்ல வயசான ஒருத்தன், அவனையும் கூப்பிட்டு வராங்க. அவன் பேர் அல்லங்கீரன். அதுக்கப்புறமா வெள்ளிக்கொண்டார் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. இந்த மாதிரி எல்லாரையுமே கூட்டி வச்சு அந்த யானையை எப்படி கொன்னீங்க, யானை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்காக அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்லங்கீரன் அவன் அந்த யானை கொலை பண்ணான்ல அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி யானை வந்துட்டு மாரையனை கொலை பண்ணிருச்சு. மாரையன் வந்து பார்த்தோன்னா எப்படி செத்தான்னா யானை மதம் பிடிச்சதுனா செத்தான். யானை வந்து பார்த்தோன்னா மேலே பாகன் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த பாகன் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா மதம் பிடிச்சாலும் அந்த பாகன் தான் அந்த யானை கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் ரூல்ஸ், பாண்டிய நாட்டுடைய ரூல்ஸு. ஆனால் அந்த பாகன் வந்துட்டு செவுத்தில் எகிரி குதிச்சிட்டான், தப்பு பண்ணிட்டான், அப்படி போயிருக்கக்கூடாதவன் அப்படிங்கிற மாதிரி அந்த அல்லங்கீரன் சொல்கிறாரு. அதனால தான் யானைக்கு மதம் பிடிச்சி அது அப்புறம் அந்த மாரையனை கொலை பண்ணிருச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்களும் யானையை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அல்லங்கீரன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அந்த பாகன் சொல்கிறான், இல்லைங்க அந்த யானைக்கு மதமெல்லாம் பிடிக்கல, அந்த யானை வந்து ஆல்ரெடி வந்துட்டு பயங்கரமாக தூக்க கலக்கத்தில் தான் நடந்துட்டு இருந்துச்சு, அதுவும் நடுராத்திரி ஆயிடுச்சுங்க. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து அந்த மாரையன் வந்துட்டு குதிரையில் வந்தார். அப்படி வந்த உடனே எனக்கே ஒரு செகண்ட் பயமாக இருந்துச்சு, எங்கடா இவர் வராருன்ட்டு. அந்த யானை வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்ட் அதிர்ந்து போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அந்த பயத்தில் தான் வந்துட்டு மாரையனை கொன்னுச்சுங்க, அது யானைக்கு மதமெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பாகன். மறுபடியும் பாகன் சொல்கிறான், ஏங்க நான் வந்துட்டு அந்த யானைக்கிட்ட இருந்து தப்பிச்சது யானையை காப்பாற்றுறதுக்காக தான், என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி பாகன் சொல்ல, இல்லை நீ என்னதான் செஞ்சிருந்தாலும் அந்த யானையிலிருந்து குதிச்சிருக்கக்கூடாது, அந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கக்கூடாது நீ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவன் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி உன்னால தான் தப்பு, உன்னால தான் அவன் செத்தான், அவனால தான் நீ செத்தன்னு சொல்லிட்டு மாறி பேர் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அல்லங்கீரன் இருக்கார்ல அந்த பெரியவர், அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. ஏங்க இங்கே இருக்கிற யார் மேலேயுமே தப்பு இல்லைங்க, அந்த கோட்டை தளபதி ஒருத்தர் இருக்கான்ல சாகலைவன் அவன் தாங்க இந்த மாதிரி நடுராத்திரி வரைக்கும் அவன் போய் அந்த பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ணணும்னு என்னங்க அவசியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம அல்லங்கீரன். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு மாலை பொழுது, அதாவது ஒரு ராத்திரி 8 மணி அந்த சமயத்திலேயே அவங்க கூட்டத்தோடு வந்து நின்றுட்டாங்க. அப்போவே நம்ம கோட்டை தளபதி ஆர்டர் கொடுத்துருந்தாருன்னா அப்போவே யானையை கூப்பிட்டு போய் அந்த கதவை திறக்க வச்சு அவங்கள உள்ளே அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாரையன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டான், அந்த கோட்டை தளபதியை தேடிட்டு ராத்திரி பூரா சுற்றிருக்கான், நடுராத்திரி வரைக்கும் சுற்றிருக்கான். நடுராத்திரியில் தான் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் அந்த பொண்ணுங்க கூட இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு வந்து நடுராத்திரி அந்த யானையை எழுப்புனதுனால தான் அந்த யானைக்கு கோவம் வந்து இப்போ அந்த மாரையன் செத்துட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் நைட்டு வரைக்கும் ஜல்சா பண்ணிட்டு இருந்தா அந்த சாகலை வந்தான், அந்த தளபதி தான் காரணம், அவனை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு அல்லங்கீரன். அந்த சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த முசுகுந்தருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டே கிடக்கிறானுங்க. ஸோ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ பண்ணதும் தப்பு கிடையாது, அவனும் யாருக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்படியோ ஒரு எதார்ச்சியான வந்து பார்த்தோன்னா நடந்துருச்சு.
எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தோன்னா இதை நடத்திட்டானுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பாகன் வந்து அந்த யானையுடைய தோளில் உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் வந்து எந்திரிச்சு போனது தப்பு. அப்படியே அந்த யானையை விட்டுட்டு எந்திரிச்சு அப்படியே குதிச்சான்ல செவுத்து மேலே, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாத தப்பு. அது பாண்டிய தேசத்தினுடைய ரூல்ஸை பிரேக் பண்ணுது. அதனால் இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாகனுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாரு. அது என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன தண்டனைன்னு. அப்படியே ஆப்போசிட் சைடு இதை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ நம்ம திசைவேளர் வந்துட்டு அந்த பள்ளி அறைக்குள்ளே போனார், எல்லாம் பார்த்தாரு, பூவை பார்த்தாரு, வந்துட்டார். அதுக்கப்புறமா இப்போ பாண்டரங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டரங்கம் அப்படிங்கிறது தனியான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போதே நம்ம அந்துவன் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கான். ஏன்னா அந்த பாண்டரங்கம் அப்படிங்கிற இடத்துல தான் பயங்கரமாக ஓவியத்தை தீட்டி வச்சுருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஓவியங்களெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக இவர் ரொம்ப பெருமைப்படுவார் நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட்டிகிட்டு போகிறானுங்க. அது போக அந்த நம்ம இளமருதன் இருக்கான்ல, அவன் அந்த அசிங்கமான ஒரு விலங்கை கொண்டு வந்தான்ல, தேவாங்கு விலங்கு. அந்த விலங்கை இங்கே தான் எங்கேயோ மேடையில் வச்சான். அதை எடுத்துட்டானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நம்ம அந்துவனுக்கு இருக்குது. ஆஹா, நம்ம திசைவேளர் கீது அந்த விலங்கை அசிங்கமான விலங்கை பார்த்தாருன்னா என்ன சொல்ல போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலேயே அந்த பாண்டரங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம திசைவேளர் பாட்டிக்கு உள்ளே போன உடனே மேலே தலையை தூக்கிட்டார். மேலே எப்படி வரைஞ்சிருக்கானுங்கன்னு பார்க்கறதுக்காக தலையை தூக்கிட்டாரு. நம்மால் அந்துவன் இருந்துட்டு கீழே அந்த விலங்கு இருக்கக்கூடிய மேடையை பார்க்குறான். அதில் பாதி மேடை தான் தெரியுது. மீதி மேடையை வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய தூண் வந்து பார்த்தோன்னா மறைச்சிருச்சு. அட என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறான். அந்த விலங்கு இருக்கக்கூடிய கூண்டு இருக்கு இல்லையா, அந்த மரக்கூண்டு, அந்த கூண்டுடைய பாதி மட்டும் தெரியுது. அது அந்த விலங்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக அவனால் பார்க்க முடியல. அந்த சமயம் நம்ம திசைவேளர் இருந்துட்டு மேலே பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டாக வரைஞ்சிருக்கானுங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கண்டிப்பாக நம்மளை பாராட்ட போகிறாருன்ட்டு. உடனே கீழே பார்த்து, ஆமாம் மேலே என்ன வரைஞ்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா மாளிகையுடைய ஹாலில் வந்துட்டு மேலே யாரை வரைஞ்சிருக்காங்கன்னா நம்ம புதிய வெப்பன் இளவரசனுடைய பிறந்தநாளை வரைஞ்சிட்டாங்க. அடுத்தது அந்த வேணிற்கால பள்ளி அறை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன வரைஞ்சிருக்காங்கன்னா இளவரசியுடைய பிறந்தநாளை வந்து பார்த்தோன்னா அங்கே வரைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த மாளிகைக்குள்ளே, அதாவது அந்த பாண்டரங்கத்தின் மேலே என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியல. அந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா திசைவேளர் கொடுத்துருந்தாரு, அந்த டிசைனை வரைஞ்சிட்டாங்க. ஆனால் அது என்னத்தை குறிக்குது, அது என்ன நாள் அப்படிங்கிறது நம்ம அந்துவனுக்கு தெரியல. அதனால் எனக்கு தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்துவன். இந்த டிசைனை நான் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பாண்டிய நாடு நல்லா செழிப்பாக வளரக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தை தான் நான் கொடுத்தேன். மழையெல்லாம் நல்லா பேஞ்சு நல்லா அந்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் வளர்ந்து நல்லா மலரக்கூடிய ஒரு காலகட்டத்தை கணிச்சு நான் அந்த காலகட்டத்தை தான் டிசைனாக கொடுத்தேன். அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி கிரகம் வந்துட்டு ரொம்ப நடுநிலைமையில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்ல ஒரு செழிப்பான காலகட்டமாக அது தெரியும். ஆனால் நீங்கள் என்ன வரைஞ்சி வச்சுருக்கீங்க, அந்த வெள்ளி கிரகம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு லைட்டாக இடது பக்கமாக விலகி இருக்கு. இப்படி விலகி இருந்துச்சு அப்படின்னா மழையே பெய்யாத காலமாக அது கருதப்படும். அதை கொண்டு போய் இங்கே வரைஞ்சி வச்சிருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம திசைவேளர். நம்ம அந்துவன் இருந்துட்டு ஓடி வந்து திசைவேளருடைய காலை பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இனிமேல் எந்த பிள்ளையும் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய மாணவன் தானே நான், ஏதோ அறியாமல் பண்ணிட்டேன், உங்களவுக்கு அறிவே எங்களுக்கு இருக்குமா, அதாவது நான் இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே அதை நான் சரி பண்ணிடுவேன், எதெல்லாம் தப்பாக இருக்கோ சொல்லிட்டு போயிருங்க, அதெல்லாம் அடுத்த நிமிஷமே நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான் நம்ம அந்துவன். அப்போ தான் நம்ம திசைவேளர், நீ தான் இருக்கிறதுலே மூத்தவன், அதாவது அந்த மாணவர்கள்லேயே நீ தான் கொஞ்சம் பெரிய ஆள், அதனால தான் உன்னை நம்பி விட்டுட்டு போனேன், இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு திசைவேளர் கேட்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயான்னு கத்திக்கிட்டே இருக்காரு நம்ம அந்துவன். அந்த சமயத்தில் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திசைவேளர் இருந்துட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேடியமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் நின்றுட்டு இருக்காங்கன்னா அந்த யானை பாகன், அதுக்கப்புறம் அந்த முசுகுந்தார் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேடியமில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே தான் விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்டேடியம் என்ன மாதிரி இருக்குன்னா, சுற்றி மக்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி நடுவில் மண் தரை வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் எப்படி ஜல்லிக்கட்டே பெருசாக நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேடியம் தான் அது. இப்போ அந்த பாகனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த பாகனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமில் விட்டுருவாங்களாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையுமே அந்த ஸ்டேடியமில் விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் கதவை மூடிடுவாங்க. இப்போ அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகனை கொலை பண்ணிருச்சு அப்படின்னா அவன் பாவமெல்லாம் அவன் செஞ்ச பாவமெல்லாம் போய் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஒருவேளை அந்த யானைக்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டான், ஓடி போய் தப்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் குற்றமற்றவன், அவன் எந்த குற்றமும் செய்யலன்னு கருதப்படுவான். இதுதான் தண்டனையாமா. கரெக்டாக திசைவேளர் வராரு, அந்த ஸ்டேடியமில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த பாகனை விடுறானுங்க, கூடவே அந்த யானையும் விடுறானுங்க.